இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் வந்து மெர்சல் இந்த மெர்சல் படத்துடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் 2017 அந்த வருஷத்துடைய தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஃபிலிம் தான் வந்து மெர்சல். அந்த படம் வெற்றிக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது 2 பேர் தான். ஐ மீன் 3 பேர் சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு பர்சன் வந்து தளபதி விஜய், 2வது வந்து அட்லி, 3வது வந்து நம்மளுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஸோ இந்த 3 பேர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு கோர்னு சொல்லலாம். 3 டிராகன்ஸ் அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. ஸோ அதாவது 3 டிராகன் அவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா பிளாஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அட்லி, தளபதி அண்டு நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் இவங்க 3 பேருமே ஒன்றா, அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை. இந்த மெர்சல் படத்துக்கு அப்புறம் வந்து பிகில் பண்ணாங்க. பட் பிகிலை விட மெர்சல் படத்தில் சாங்ஸ் ஆனது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் பிகிலுமே ஒரு நல்ல ஆல்பம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு பர்சனலாக வந்தால் ஐ லைக் மெர்சல். ஓவரால் சாங்ஸும் சரி, அதோடு சேர்த்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓஎஸ்டியும் சரி, ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்ற, ரொம்பவே ஒரு வெயிட் பண்ணி ஐ மீன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வராதா அப்படின்ற எதிர்பார்ப்பில் வந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து அப்போது அந்த டைமில் சொல்கிறேன் மெர்சல். இப்போத்துக்கும் நிறைய பேர் வந்து லியோ ஓஎஸ்டின்னு கேட்குறாங்க. பட் நான் எப்போந்தோ எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து மெர்சல் படத்துடைய ஓஎஸ்டி. அந்த படத்தில் யூஸ் பண்ண மியூசிக் ஒவ்வொரு சீனுமே சரி அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். ஸோ மெர்சல் படத்துடைய ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்காக. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படத்துடைய பாடல்களோடு சேர்த்து இந்த படத்தில் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி நம்ம போயிடலாம். ஸோ இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி நான் தனியாக ஏதோ சொல்ல தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த படத்துடைய பாடல்களை பற்றி நிறையா பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த படத்தில் மொத்தமாக வந்து 4 பாட்டு. ஸோ அதெல்லாம் என்னன்னுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் வந்து ஆள போகிறான் தமிழன் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பற்றி நான் தனியாக எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஸோ தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும். தமிழர்களுக்காகவே எழுதி பண்ண ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அண்டு அதில் தளபதி அவருடைய டான்ஸ், அவருடைய இதுன்றது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ லிரிக்ஸாகவும் சரி, ஓவராலாக இந்த பாட்டு எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆலப்புறான் தமிழன் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விவேக். இந்த பாட்டை பாடினு வந்து காலிஷ், சத்யபிரகாஷ், தீபக் அண்ட் பூஜா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து